ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பைக் ரைடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட பேக் பிரேக்கோட ஒரு சின்ன மாட் தான். இது வந்து ப்ரோஸ்பெக்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக அவங்க கூட கனெக்ட் பண்ணி நான் ஃபஸ்ட்டே வண்டி வாங்கி ஒரு 1 மந்த்லேயே நான் இதை பார்த்துட்டேன். இதை அவங்க டெவலப் பண்ணும்போதே நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு என்னென்னா, என்னோடய பிரேக் லிவர், அந்த பேக் பிரேக் லிவரோட ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது இன்ஸ்டால் பண்ணலாம் தான் வச்சுருந்தேன். ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் கான்வர்சேஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக வந்து எனக்கு இது பிரேக் லிவர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சு அநேகமாக அதோட வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை அதோட டேக் நான் மேலே கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் அந்த வீடியோவை செக் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், ஃபைனலி வி காட் இட். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1100 rupees ப்ளஸ் ஷிப்பிங். ஸோ க்ளோஸ் டு 1200 rupees வருது. இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, நம்ம காசு கொடுத்து வாங்கி பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என்ன வருதுன்றதை வந்து ஃபஸ்ட் நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு நீட் அண்ட் க்ளீன் பாக்ஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேம்ப்ளெட், இதில் வந்து என்னென்ன இருக்கும், அதுக்கப்புறம் இதை எப்படி ஃபிட் பண்ணுன்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது கீழேருந்து அந்த போல்ட்டை போட்டு எப்படி டைட் பண்ணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேக்கெட், அப்புறம் வந்து ஒரு 2 அட்டாச்மெண்ட். ஓகேங்களா? இது வந்து ஒரு மெட்டல். இந்த மெட்டல் வந்து அநேகமாக இங்கே போகும்னு நினைக்கிறேன். எஸ், அதுக்கு மேலே வந்து இது வந்து போய் இப்படி ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட பிரேக் லிவருக்கு மேலே வந்து வர்றது. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் என்னோடய பழைய வீடியோவில், இந்த பிரேக் லிவர் வந்து ரொம்ப உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எனக்கு இந்த ஹைட் வந்து இங்கே பத்தலை அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் இது போட்டதுக்கப்புறம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 1 inch வந்து வெளில வந்துடுச்சு. ஸோ நீங்கள் ஈஸியாக இங்கே காலை வச்சு இது மேலே ரெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி இதை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் கால் இந்த மூமெண்ட் இப்படி போகணுன்னு அவசியம் இல்லை. இது மேலே வச்சிங்கனாலே நீங்கள் இப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நார்மல் சிட்டி ரைட்ஸ்க்கு. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ ஆஃப் ரோட் போகிறீங்க, வண்டி நின்றுட்டு ஓட்டுறீங்கன்னா, நீங்கள் இங்கே வச்சு பிரேக் ப்ரெஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, இந்த மேலே இருக்குல்ல, இந்த இடத்தையே உங்கள் காலை வச்சு இப்படி நீங்கள் டேப் பண்ணி நீங்கள் வந்து பிரேக் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது வந்து டெஃபினெட்லி நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இது வந்து பிளாஸ்டிக்னாலுமே இது வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்காக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டிங் போல்ட்ஸ். ஸோ இது நம்ம பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இது ஆல்ரெடி வந்து போல்ட் பண்ணி தான் இருக்காங்க. உங்களுக்கு இந்த போர்ஷன் வேணான்னா நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த எக்ஸ்டெண்டர் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். பட் எனக்கு வந்து இது வந்து ஓகே தான். ஏன்னா இப்போ ஹைவேஸ் போகிறப்போ நம்ம ரெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இது வில் பி வெரி யூஸ்ஃபுல். நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னோடய பிரேக் லிவர் வந்து நான் ஹைட் கீழே இறக்கியிருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இது க்ளோஸ் டு ஒரு 1/2 inch வந்து இதுக்கு மேலே வரப்போகுது. ஸோ இதோட ஹைட் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ பிரேக் லிவரை நீங்கள் கீழே கொண்டு போனீங்கன்னா தான் இது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் அது. ஸோ இது கீழே வந்து ஒரு மெட்டல் கிளாம்ப், அதில் வந்து ஒரு எல்என் கீ டைட் பண்ணுறதுக்கு, ஒரு வாஷர், அப்புறம் ஒரு ஸ்ப்ரிங். இதை வந்து எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுன்றதும் இல்லை சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வாஷர் போட்டு, அந்த ஸ்ப்ரிங் போட்டு, வாஷர் போட்டு, இது கீழே வந்து நீங்கள் மேலே வச்சு கரெக்டாக அந்த பொசிஷன் வச்சு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். வில் கெட் இன்ஸ்டால் வெரி ஈஸி. சரிங்களா? நான் வந்து இது என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த வாஷரும் எல்என் கீ போல்ட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகணும், த ஸ்ப்ரிங் வில் கோ ஃபஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்ப்ரிங்கை வந்து கீழே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வாஷர். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது என்னது, ஏதோ ஒரு சின்ன ஒரு கார்ட் ஃப்ரம் போஸ்ட்பேக். அப்போ இது வந்து இந்த எல்என் கீ, இது வந்து இந்த இதுக்கு செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நவ் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும், இந்த இடத்துல இதை ஃபுல்லாக பின்னாடி தள்ளி வச்சுருங்க. தென் இது வந்து எந்த சைடில் போகணும்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷுட் கோ லைக் திஸ். நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா வந்து ஃபிட் ஆகாது. ஓகே, இது இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு உட்காராது, க்ராஸாக இருக்கும். ஸோ இது இப்படி போகும், இது கீழே. ஓகே, அப்புறம் இதுக்கு மேலே வந்து இதை வச்சுருங்க. வச்சுட்டு யூ ஹேவ் டு ஜஸ்ட் டைட் இந்த ஹோல்ஸில் விட்டு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, வந்துடும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி கீழே பார்த்து தான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்.
3mm எல்என் கீ. ஓகே, ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 த்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் வச்சு டைட் பண்ணிடுங்க. கிவ் இட் அ ஃபுல் டைட். ஏன்னா நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற பார்ட் இது. ஸோ லெட் இட் கெட் ஃபுல் டைட். இதில் வந்து உங்களால் அந்தளவுக்கு டைட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு டூல் செட் இருந்துச்சுன்னா இது ஈஸி. நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் கெட் இட். ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல். காஸ்ட் இஸ் அரவுண்ட் லைக் 700-800 தான். பட் இதில் வந்து உங்களுக்கு எல்லா எல்என் கீ டைப்ஸும் ஓரளவுக்கு உங்கள் பைக்கு தேவையானது எல்லாமே வந்துடுது. இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். நான் என்னோடய டிஐஒய் எல்லாமே இதில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஐ திங்க் தட் ஷுட் பி குட். டைட்டாக நின்றுச்சு. ரொம்ப மேலே போயிடுச்சோ. ரொம்ப டைட் வைக்காதீங்க. நான் ஒரு டைம் ரொம்ப டைட் வச்சு இது என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளே போயிடுச்சு, ஒரு மாதிரி ஷேப் அவுட் ஆகிடுச்சு. திரும்ப நம்ம சுற்றி வச்சு தட்டி தான் டைட் பண்ணோம். இது வந்து ஐ ரேட் 9/10. இது லாங் டேர்மில் தான் நமக்கு தெரியும் இது வந்து எப்படி நமக்கு வித்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு. பட் ஃபஸ்ட்டு இருந்த அந்த ஓஜி பெடலுக்கும் இப்போத்துக்குமே ஐ கேன் ஃபீல் மச் டிஃப்ரென்ஸ். ரொம்ப இந்த இடம் வந்து பெருசாக தெரியுது எனக்கு. சின்ஸ் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் கிளாசிக், எனக்கு இது வந்து இப்போ ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி தெரியுது. ஆக்சுவலி நாளைக்கு ஒரு ரைட் போகிறேன். ஸோ ராயல் என்ஃபீல்டில் ஆர்கனைஸ் பண்ணது ஒரு ஹைவே ஸ்ட்ரெச். அதில் போகிறப்ப எனக்கு இதோட ஃபுல் யூஸ் எப்படின்றது நான் பார்த்துட்டு ஐ வில் கிவ் யூ மோர் அப்டேட் ஆன் திஸ். பட் ஃபார் மீ இது வரைக்கும் நான் பார்த்ததில் இட்ஸ் அ மஸ்ட் ஹேவ் ஆக்சரிஸ். எது வாங்குறீங்களோ இல்லையோ இதை வாங்கி உங்கள் பைக்கில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் அ டூரர், கம்யூட்டர், சிட்டிக்குள்ளே நிறைய ஓட்டுவீங்க உங்கள் வண்டினா இட்ஸ் மஸ்ட். இதிலே வந்து வேறு பிராண்ட்ஸ்லாம் இனி வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்குது. அலுமினியமில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, காஸ்டிங்கில் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஐ திங்க் ப்ரோஸ்பெக் தி ஆல்ரெடி ஹேவ் திஸ் மாடல் ஃபார் 411. அவங்க கொஞ்சம் ஈஸியாக வந்து இதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்க்குற நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. க்ளோஸ் டு ஒரு 70-80% ஆஃப் த வியூவர்ஸ் ஆர் நாட் சப்ஸ்கிரைப். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் வில் பி கிவிங் மோர் மோட்டிவேஷன் ஃபார் மீ டு மேக் மோர் வீடியோஸ். யா, தட்ஸ் இட். இஃப் யூ லைக் இட். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வண்டி வச்சுருக்காங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எப்போதும் மாதிரி நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் வண்டியும் சேஃபாக வச்சுக்கோங்க. வீட்டில் எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணுறாங்களோ மனசில் வச்சு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர், வில் மீட் யூ in another video.